ஓம் நம சிவாய. இன்றைக்கி திருவண்ணாமலை கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு வந்து எப்படியும் 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பௌர்ணமி சுற்றிட்டு போனோம், அவ்வளோதான். மலையே தான் சிவன், அவரையே சுற்றிட்டு போயாச்சு. பாருங்கள், இன்றைக்கி சிவன் என்னை கூப்பிட்ருக்காரு, அதனால தான் நான் வந்திருக்கேன். அவர் கூப்பிடாம நம்ம இங்கே வரவே முடியாது. அண்ணாமலையார் கூப்பிட்ருக்காரு, அதனால் வந்திருக்கோம். ராஜகோபுரம் கிட்ட நெருங்கி போயிட்டு இருக்கோம். ராஜகோபுரம் பாருங்கள், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. வரும்போது பார்த்தேன், பஸ்ஸில் வரும்போது மலையே சிவன் மாதிரி படுத்துட்டு இருக்காருங்க. நீங்களும் போனாக்கா பாருங்கள், மலையே தான் சிவனாக இருக்கார். அக்னி மலை, பவள மலை, இன்னும் நிறைய பேர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கு எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது நிறைய இருக்குது. அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கிட்ட நம்ம நெருங்கிட்டோம் கோயில்கிட்ட. கோயில் உள்ள போட்டுட்டு நல்லபடி தரிசனமாச்சு. இன்றைக்கி வியாழக்கிழமை ஆனாலும் ரஷ்ஷு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நல்லபடி அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டன் வந்து கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே சூரியன் இருந்தார், அவரையும் தரிசனம் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சதை சப்ஸ்கிரைப்